guys, welcome back to our channel Tanisha You. Hope all of you are doing good. So இந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் மிட் வீக்லயே பிளான் பண்ணியிருந்தேன் ஷூட் பண்ணணும்ட்டு. பட் என்னால் முடியல பிகாஸ் லாஸ்ட் வீக் வாஸ் ரியலி ஹெக்டிக். ஷையுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ல சொல்லியிருந்தேன். ஷி ஹேட் சிவியர் ஃபீவர், 103.7 இருந்துச்சு அவளோட டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் காமிச்சதுக்கு எதுக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. பிகாஸ் இப்போ வந்து ரொம்ப இந்த டெங்கு சீசனாக இருக்கு. ஸோ இருக்காது, பட் எனிவேஸ் ஒரு செக் பண்ணிட்டா நமக்கு ஒரு சேஃபர் சைடில் நம்ம இருப்போம் அப்படின்ட்டு போய் செக் பண்ணதுக்கு இட் வாஸ் நெகட்டிவ். கைண்ட் ஆஃப் வைரல் ஃபீவர் தான். அது கொஞ்சம் செட்டில் ஆகுறதுக்கு டைம் ஆச்சு. இப்போ ஃபீவர் செட்டில் ஆயிருக்கு, பட் ஸ்டில் தேர் இஸ் கோல்ட் அண்ட் காஃப். இந்த கோல்ட் அண்ட் காஃப்லாம் இப்போலாம் ஆஃப்டர் கோவிட் வந்து கோல்ட் காஃப்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக சரியாகிறது இல்லை. மினிமம் 1 வீக் அண்ட் 10 days 15 daysலாம் கூட சில பேருக்கு ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கோல்ட் காஃப்லாம் இருக்குது. பட் ஓகே. ஸோ லாஸ்ட் வீக் பிளான் பண்ண முடியாமல் இப்போ இந்த வீக் எடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பிராஸ் ஐட்டம்ஸ் கிச்சன் வேர் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப நாளாக உங்ககிட்ட காமிக்கணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்களோட அந்த நியூ கிச்சன் வேர் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் காமிங்க அப்படின்ட்டு. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஆக்சுவலி இந்த வீட்டோட இன்டீரியர்ஸ்லாம் ஆயிட்டுருக்கப்பே எனக்கு வந்து அப்பப்போ வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் எனக்கு ஆசை வந்துருச்சு. ஓகே, நம்ம வீட்டில் வந்து நம்மளோட இன்டீரியர்ஸ் கிச்சன் இன்டீரியர்ஸ்க்கு பிராஸ் அண்ட் பிரான்ஸ் கிச்சன் வேர்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்பத்துலேருந்தே ஆசை. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்து வச்சுட்டு இருந்தேன் எங்கே நல்லா கிடைக்குது, குவாலிட்டி எங்கே நல்லா இருக்குன்ட்டு. ஸோ ஃபைனலாக ஒரு இடம் வந்து கிடச்சிது. இந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடியே நான் போய் பெங்களூரில் போய் வாங்கினேன். எங்கே வாங்கினேன்னா ஜிஷ்டா அப்படின்ற ஒரு ஸ்டோரில் தான் வாங்கினேன். அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது அண்ட் குவாலிட்டி ஆல்சோ வெரி நைஸ். ஸோ அங்கே தான் நான் போய் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைஸ் பாக்ஸ். இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி பிராஸ் ஃபினிஷில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெரி நைஸ் நீட் ஃபினிஷ். ஸ்பைஸ் பாக்ஸுன்றது எல்லார் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள். ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கினது அதுதான் பிராஸ் கலெக்ஷன்ஸில். இது வந்து பார்த்திங்கன்னா பால் பாத்திரம். ஸோ நம்ம வந்து பால் வாங்கிட்டு பால் காய வைக்கிறதுக்கான வெசல் இது. நான் வந்து 1 liter தான் டெய்லி பால் வாங்குகிறேன். ஸோ 1 literக்கு திஸ் இஸ் சஃபிஷியன்ட். அண்ட் இதுக்கு வந்து ஒரு மூடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைங் பேன். இது வந்து ஒரு ஹோல்டரோடு வருது. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கிச்சனில் வைக்கிறதுக்கு அண்ட் ஸ்டவ் மேலே வைக்கிறதுக்குலாம் ஒரு நீட் கலெக்ஷன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பொருள் டபரா செட். காஃபி டபரா செட், காஃபி இல்லை டீ அண்ட் ஃபில்டர் காஃபியோட அந்த கப். இது வந்து என்னோட கலெக்ஷன்ஸ்லேயே ரொம்ப ஃபேவரட்டானது. ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். மேக்ஸிமம் நான் வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 3 days இந்த மாதிரி டீ காஃபி குடிப்பேன். கண்டிப்பாக இதில் தான் குடிப்பேன். அண்ட் ஃபில்டரும் இதில் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு இதில் குடிக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி குண்டா. இது வந்து ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து 2 trays இருக்குது. ஒன்றுத்துலேயும் 5 ஊற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து எனக்கு துணி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் மாதிரி. இது வந்து நம்ம துணி போட்டுட்டு அது மேலே மாவு ஊற்றுற மாதிரி இருக்குது. நான் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் வந்து காமிச்சிருக்கேன் இந்த இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணுற மாதிரி. ரொம்ப நல்லாயிருக்கு. இட்லி சூப்பராக வருது இதில். அண்ட் இந்த இட்லி பாத்திரத்தில் இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த ட்ரேஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதர் குழம்பு, சாம்பார், இல்லைனா நம்ம ஒரு டொமேட்டோ ரைஸே பண்ணோன்னா கூட இதில் வந்து நம்ம தாளிச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹண்டி, பிரியாணி ஹண்டி பாட்டுன்னு சொன்னாங்க நான் வாங்கின கடையில். ஆக்சுவலி வந்து இது ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது பிரியாணி ஹண்டின்னு சொல்கிறாங்க, பட் நம்ம குழம்பு கூட தாளிச்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். நமக்கு எது வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். நல்லா பெருசாக இருக்குது. கெப்பாசிட்டி வந்து நம்ம நிறையவே பண்ணலாம். ஒரு 2 kgs வரைக்கும் நம்ம குழம்போ இல்லை வந்து பிரியாணியோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வானல். நம்ம வந்து சின்ன அளவில் கம்மியான குவான்டிட்டி வந்து நம்ம ஏதாவது சமைக்கணும் அப்படின்றப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதில் என்ன செஞ்சேன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து புளிக்குழம்பு செஞ்சேன். புளிக்குழம்புலாம் நிறைய குவான்டிட்டிலாம் இல்லை. நாங்கள் வீட்டில் இருக்கிறதே 4 பேர் தான். அது கொஞ்சம் தான் ஊற்றி சாப்பிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டிக்கு வந்து தாளிக்கிறதுக்கு குழம்பு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு. தாளிக்கிறது மட்டும் இல்லை, தாளிச்சுட்டு நான் இதுலேயே வந்து இது லிட் இருக்கிறதுனால இதுலேயே அப்படியே மூடி வச்சுருவேன். வேணும்னா நம்ம ரீஹீட் இதில்
இதிலே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் நம்ம இதை சமைச்சிட்டு நம்ம கிச்சனில் இங்கே வைக்கிறப்ப கூட இது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பாத்திரம். இது பால் கூட காய்ச்சிக்கலாம், இல்லை பொங்கல் வைக்கிறது அப்படி. ஆக்சுவலி அவங்க பொங்கல் வைக்கிறதுன்னு கொடுத்தாங்க, பட் வந்து நாங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு இதில் தான் பால் காய்ச்சினோம். இது வந்து எனக்கு மம்மி வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க தான் வாங்கி கொடுக்கணுமா பால் காய்ச்சிறப்ப, வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுறப்ப. ஸோ இது அவங்க வாங்கி கொடுத்தது. இதுவுமே ஒரு சின்ன தட்டோடு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய சைஸ் பாத்திரம். இது வந்து குழம்பு சாம்பார்லாம் தாளிக்கலாம். அண்ட் பட் என்னென்னா இதுக்கு வந்து லிட் இல்லை. நம்ம ஆர்டினரி ஸ்டீல் தட்டோ அந்த மாதிரி வச்சு கூட மூடி வச்சுக்கலாம். நான் லாஸ்ட்டாக வந்து இதில் சிக்கன் குழம்பு பண்ணேன், நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. குவான்டிட்டி வந்து இப்போ ஒரு 7 to 8 மெம்பர்ஸ்லாம் வந்து சாப்பிட்றப்ப இந்த குவான்டிட்டி சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடிக்கிற உரல். இது வந்து நம்ம ரசத்துக்கு பூண்டு இடிக்கணும்னா கூட இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம ஏதாவது பெப்பர் க்ரஷ் பண்ணணும் கஷாயத்துக்கு, எதுனாலும் அந்த மாதிரி க்ரஷ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ். நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்வீட்ஸ்லாம் அதெல்லாம் பண்ணுறோன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டீல் பாக்ஸை விட இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கிச்சனுக்கு வந்து ரொம்ப சூட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி லாங் லென்த்தாக அந்த மாதிரி, இன்னொன்று இந்த மாதிரி பாக்ஸ், ரவுண்ட் பாக்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ ரவுண்ட் பாக்ஸ், பட் இதை விட ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் கலெக்ஷன். நெக்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப். நம்ம அரிசி அளக்கிறது, பருப்பு அளக்கிறது. நம்ம யூஸ்வலாக மெஷர் பண்ணுறதுக்குலாம் வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருப்போம், இல்லை ஸ்டீலில் வச்சுருப்போம். இது பிராஸ்லேயும் கிடச்சிது எனக்கு. ஸோ நான் இதில் தான் அரிசிலாம் அளக்கிறது. நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி கரண்டிலாம் வந்து நம்ம சாம்பார் குழம்புக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு. அண்ட் இது வந்து நம்ம ஏதாவது வணக்கிறதுக்கு அதுக்கெலாம் இது யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து நம்ம ஏதாவது ஆயில் ஃப்ரைலாம் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து இந்த கரண்டி யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிராஸ் கிடையாது, பிரான்ஸ். இது வந்து ஒன்லி ஃபார் சர்விங் பர்பஸ். ஆக்சுவலி there's a difference between brass and bronze. பிராஸ் வந்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சு சமைக்கலாம், பட் பிரான்ஸ் we cannot do that. And again spoon and fork collections. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளேட். இது வந்து ஆக்சுவலி மிக்சிங் பிளேட்டுன்னு சொல்லலாம். ஏதாவது மாவு பிசைகிறதுக்கு, சப்பாத்தி மாவு பிசையணும், இல்லை இடியாப்பம் மாவு பிசையணும், முறுக்கு மாவு பிசையணும், எந்த மாவாக இருந்தாலும் பிசைகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் அகலமான பவுல் மாதிரி வேணும், இல்லை இந்த மாதிரி அகலமான பிளேட் வேணும். ஸோ அதுவே எனக்கு வந்து பிராஸில் கிடச்சிது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த கலெக்ஷன். அண்ட் இது வந்து தபரா செட்க்கு அப்புறம் என்னோட இன்னொரு ஃபேவரட்டான கலெக்ஷன்னு சொல்லலாம், தாலி பிளேட். இது வந்து ஒரு செட். இது அப்படியே ஒரு செட். இந்த செட்டில் வந்து ஒரு பிளேட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போல், அண்ட் இந்த மாதிரி ஒரு கட்டோரி, அண்ட் இது வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு, அண்ட் தென் ஒரு ஃபோக் அண்ட் ஸ்பூன் இருக்கும். இது வந்து அப்படியே ஒரு கம்ப்ளீட் செட். இது தனித்தனியாக வாங்கினது கிடையாது. திஸ் இஸ் அ செட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தவா. இவ்வளோ நேரம் நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் வாங்கினது. பட் இந்த கலெக்ஷன் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வந்தது. ஒன் ஆஃப் அ கசின். அவங்க வந்து எங்களோட கிரகப்பிரவேசத்துக்கு வர முடியல, அப்புறமா வந்து விசிட் பண்ணாங்க எங்களை. ஸோ அவங்க வந்து எங்களை வந்து விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் போயிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்ட்டு என்னை கேட்டுட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் சொன்னேன் ஏதோ இருந்தாலும் பரவாயில்ல வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. பட் இல்லை, திருப்பி ரிப்பீட்டட் கலெக்ஷன் உங்களுக்கு ஆகிடக்கூடாது, ஸோ உங்களுக்கு எது இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ தவா வந்து என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. தட் வாஸ் ஒன் இன் மை பக்கெட் லிஸ்ட். வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் போன கடையில் அந்த ஜிஷ்டாவில் வந்து இந்த மாதிரி தவா இல்லை, பிராஸில் வந்து தவா இல்லவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை. ஸோ எங்கேயாவது கிடச்சா வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்துருந்தேன் யாரும் யூஸ் பண்ணுறது, பட் எனக்கு எங்கேயுமே கண்ணில் படவே இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கேயாவது பார்த்தா வாங்கணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் இன்னும் இதை யூஸ் பண்ணலை. இதனோட சீசனிங்கும் எப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கரெக்டாக சீசன் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணணும் இது. ஓகே, இந்த புது கிச்சன் வேர் கலெக்ஷன்ஸோட உங்களுக்கு ஒரு குவிக் அண்ட் ஈஸியான மீன் குழம்பு அண்ட் மீன் ஃப்ரை ரெசிபி செஞ்சு காமிச்சிடுறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து குழம்புக்கு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தனியாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியா வந்து நம்ம கொஞ்சம் சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் அதே பேனில் 7லேருந்து 8 ரெட் சில்லி, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இதையும் சிம்லேயே வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தனியாக இருந்த அதே பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க.
இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து வணக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் வணங்கினதுக்கப்புறம் 3 நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தனியா, ரெட் சில்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து, இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு மிக்சராக கிரைண்ட் பண்ண போகிறோம். மீன்வைல் நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரையோட மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு 2 பழுத்த நாட்டு தக்காளி கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 7-8 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்த பொருட்கள்லாம் தண்ணி சேர்க்காம நம்ம அரைக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு அகலமான பிளேட்டில் இதை மாற்றி வச்சிடலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இதில் கண்டிப்பாக தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வெலை மீன் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 15 பீசஸ் இருக்குது. நான் காமிச்ச குவான்டிட்டி வந்து இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி, இந்த 15 பீசஸ்க்கு ஆன மசாலா. ஸோ இதை வந்து மேரினேட் பண்ணிடலாம். இந்த மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, நம்மளோட ஃபிஷ் மேரினேஷன் முடிஞ்சிடுச்சு. மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour to 45 minutes. மசாலா நல்லா உள்ளே இறங்கணும் ஃபிஷ்க்கு. இப்போது நம்ம வணக்கி வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு சூடு இல்லாமல். இப்போது ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அகெயின் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் பொரிஞ்ச உடனே ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் ஆகணும். ஸோ மசாலா குக் ஆகிற கேப்பில் இந்த பக்கம் நான் ரசத்துக்கு தாளிச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் நான்வெஜ் இருக்கிறப்ப கண்டிப்பாக ரசம் வேணும். நான்வெஜ் சமைக்கிற அன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர் பெருசாக யாருமே சாப்பிடவே மாட்டோம். டேஸ்ட் வைஸும் பிடிக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், நான்வெஜ் சாப்பிட்றப்ப நம்ம தயிர் சாப்பிட்டா நமக்கு டைஜஷனும் சரியாக ஆகாதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக மீன் சாப்பிட்றப்ப தயிர் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மீன் சமைக்கிற அன்றைக்கி தயிரை நாங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம குழம்போட ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா, மசாலா வந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருந்தேன். கரைச்சி புளி தண்ணியை நான் சேர்த்துட்டேன் மீன் குழம்புல. ஸோ புளி தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். மீன்வாயில் நம்ம ரசத்துக்கும் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தக்காளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ரசம் அண்ட் நம்ம குழம்பு பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் அரை மூடியோட தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்கணும். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால குழம்பே ஒரு ரிச்னஸ் இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு குழம்புக்கு எடுத்து வச்சுருக்க மீனை நம்ம சேர்த்துடலாம். மீன் ஒன்றா மெதுவாக சேர்த்துக்கோங்க. மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தா சூப்பராக மீன் குக் ஆகிருக்கும். 10 மினிட்ஸுன்றது ரொம்ப தாராளமான டைம் மீன் வேகிறதுக்கு. 10 மினிட்ஸ்க்கு மேலே வேக வச்சா மீனெல்லாம் உடஞ்சிடும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு கரெக்டாக வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், ஏன் வந்து டேனிஷ் ஐயோ இப்போ இன்ஆக்டிவாக இருக்காங்க நம்ம சேனலில் அப்படின்ட்டு. அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க கொஞ்சம் ரொம்பவே ஆக்கியபைடாக இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்தாங்க. ஸோ நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டான்ஸ், அப்புறம் பாட்டு, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருமே வந்து கோவிட் டைம்லேயே வந்து கேட்டிருந்தாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அப்போ வந்து நாங்கள் பெருசாக சப்போர்ட் பண்ணலை. இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு
விட்டுட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கேட்குறப்ப தான் எங்களுக்கே சரி ஓகே திரும்பி கேட்குறாங்க பண்ணட்டும் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வச்சோம். அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட பெஸ்ட் அவங்க கொடுத்தாங்க. போக போக என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப ஆக்கியபைடாக ஆயிட்டாங்க. கிளாஸஸும் ஹையர் கிளாஸஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்க ஸ்டடீஸ் ஸ்போர்ட்ஸ் இதுலலாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆக்சுவலி டானிக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அவள் பழைய ஸ்கூலில் இருக்கிறப்பே வந்து அவங்க பிடி சார் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க அத்லெட் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ ஈவினிங் வந்து அந்த கிரவுண்டில் வந்து ஸ்கூல் கிரவுண்ட் இல்லாமல் இன்னொரு கிரவுண்டில் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்ட்டு நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். ஒரு 1 மந்த் வந்து நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். எப்படின்னா ஸ்கூல்லேருந்து பஸ்ஸில் டேரெக்டாக போய் அந்த கிரவுண்டில் இறங்கிப்பாங்க டானி ஷையூ 2 பேருமே. ஆக்சுவலி ஷையுக்கும் வந்து அவங்க சார் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவளும் வந்து அத்லெட்டில் நல்லா பண்ணுறா. ஸோ எக்ஸ்ட்ரா கோச்சிங்லாம் கொடுத்தா 2 பேருக்குமே நல்லா பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்கூல்லேருந்து பஸ்ஸில் வந்து அந்த கிரவுண்டில் இறங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் போய் வீட்டிலேருந்து போய் அவங்கள பிக்கப் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு 1 மந்த் ட்ரையல் பண்ணோம். அது வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. என்னன்னா எங்கள் வீட்டிலேருந்து அந்த கிரவுண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 8 to 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஈவினிங் மேலேயே வந்து ஒசூரில் பயங்கர டிராஃபிக் ஆகுது. ஸோ அதனால என்ன பண்ணோம், அந்த 1 மந்த் ட்ரையலில் நான் இப்படி போய் உங்களை பிக்கப் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா த ஹோல் ஈவினிங் இஸ் லாஸ்ட். லைக் நான் வந்து வீட்டிலேருந்து ஒரு 5:30 கிளம்புனேன். 5:15 அந்த மாதிரிலாம் கிளம்பிடணும். கிளம்பிட்டு அவ்வளோ தூரம் போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே என்ன ஆகிடும், ஒரு 8:15 ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க், அதுக்கப்புறம் டின்னர், படுக்கிறது இதெல்லாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த 1 மந்த் ட்ரையலுக்கு அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பாசிபிளாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணோம். அந்த ஸ்கூலில் வந்து எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்கூல்லேயே வந்து கோச்சிங் கொடுக்குறோம். ஸ்கூல் கிரவுண்ட்லேயே வந்து ஆஃப்டர் ஸ்கூல் வந்து அந்த கிரவுண்ட்லேயே வந்து ஸ்கூலோட கிரவுண்ட்லேயே வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இப்போ படிக்கிற ஸ்கூல் வந்து இந்த புது வீட்டிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கனால பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் அந்த தூரமாக போகிற கிரவுண்ட் வந்து மார்னிங்கில் போகிறா. ஸோ மார்னிங் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு 3 or 4 days போகிறா. 5:30 போல் மார்னிங் வீட்டிலேருந்து கிளம்புவா. 7:45 அந்த மாதிரி வீட்டுக்கு வருவா. வந்து குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 8:30 8:40 ஸ்கூலுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து 3:45 முடியும். ஸோ 4 to 6 வந்து ஸ்கூலில் கோச்சிங். அப்புறம் 6க்கு கோச்சிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்குள்ளே 6:15 ஆகிடும். அதுக்கப்புறம் போய் ரெஃப்ரெஷ் ஆகுறது, ஏதாவது சாப்பிட்றது, அண்ட் தென் ஹோம் ஒர்க், படிப்பு, நெக்ஸ்ட் டின்னர், தூங்குறது, இப்படியே டோட்டலி பேக்டாக இருக்காங்க 2 பேருமே. ஷையு வந்து இனி அவளும் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடுவா. ஸோ 2 பேருமே டோட்டலி பேக்டாக இருக்காங்க. அதனால தான் அவங்களால சேனலுக்கு வந்து பெருசாக அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியல இப்போ ரீசெண்ட் டேஸாக. இதுதான் ரீசன். சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் நிறைய பேர் கூட கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து டானி ஷையு சேனலில் பெருசாக வரதில்லை, ஏன் வந்து அவங்க டான்ஸ் பண்ணுறதில்ல, ஏன் வந்து அவங்க பாட்டு பாடுறதுலாம் கிடையாது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ரீசன். ஆனால் அவங்க எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்பப்பெல்லாம் கண்டிப்பாக வந்து அவங்க என்டர்டெயின் பண்ணுவாங்க. நமக்குன்ட்டு இப்போ ஒரு 42K சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏமாற்றம் ஆகக்கூடாது அப்படின்ற ரீசன்னால நான் வந்து சேனலை டேக் ஓவர் பண்ணிவிட்டு நான் என்னோட கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன். எப்பப்பெல்லாம் டானி ஷையு ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்பப்போ அவங்களும் அவங்களோட கண்டென்ட்டை கொடுப்பாங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீன் நல்லா மசாலாலாம் இறங்கியிருக்கும். ஸோ நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். நான் யூஸ்வலாக டீப் ஃப்ரை தான் பண்ணுவேன். டீப் ஃப்ரை வந்து அவ்வளோவா அட்வைசபிள் இல்லை தான். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஷாலோ ஃப்ரையை விட டீப் ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ரெகுலராக இல்லை ஒன்ஸ் இன் அ வைல் தானே அப்படின்ட்டு நாங்கள் டீப் ஃப்ரையே பண்ணி சாப்பிடுவோம். அண்ட் எங்களோட லன்ச் ரெடி. சூடாக சாப்பாடு, மீன் குழம்பு, தக்காளி ரசம் அண்ட் மீன் ஃப்ரை. அண்ட் இந்த பிராஸ் கிச்சன்வேர் அண்ட் டைனிங் செட்டில் சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சமைச்சாலும் அதனுடைய டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது கண்டிப்பாக.
நான் ஆல்ரெடி டிஷ் வாஷரில் கொஞ்சம் வெசல்ஸ்லாம் லோட் பண்ணி வச்சுருந்தேன். சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் இருக்க வெசல்ஸ்லாம் கூட லோட் பண்ணிட்டேன். டிஷ் வாஷர் எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் டிஷ் வாஷ் வாங்கி ட்ரை பண்ணுறேன். கல்யாணம் ஆகி இத்தனை இயர்ஸில் யூஸ் பண்ணதே கிடையாது. முக்கியமாக நம்மளோட ஹெல்ப்பர்ஸ் வராத அன்னைக்கு, லீவ் போடுற அன்னைக்கெலாம் இந்த டிஷ் வாஷர் வந்து ஒரு லைஃப் சேவர் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஹெல்ப்பர்ஸ் வராத அன்னைக்கு நம்ம கையில் உட்காந்து விளக்கிட்டு இருந்தால் நமக்கு எவ்வளோ டைம் கன்சியூம் ஆகும். அண்ட் இது அவ்வளோ ஹைஜீனாக வெசல்ஸை வாஷ் பண்ணி கொடுக்குது ஹாட் வாட்டரில். அண்ட் இந்த டிஷ் வாஷர் கண்டிப்பாக ஒரு வர்த் ஆன ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் எங்களோட சண்டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த vlog-அ நான் இங்கேயோட எண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல உங்களை எல்லாரும் கூடிய சீக்கிரம் நான் பார்க்குறேன். Until then, it's bye from Rashi. Take care. Bye.